ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 2025க்கான பொங்கலை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வழங்கக்கூடிய பொங்கல் பரிசுகள் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு பரிசு தொகை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளன்று வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தில் ரொக்க பணம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனைகளை செய்து வருகிறது. பணத்தை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களின் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கு தேவைப்படும். அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். அரசு கொடுக்கும் பரிசு பணத்தை பெறுவதற்கு மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் பொங்கல் பரிசு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதன் காரணமாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை, நன்மைகளை, தீமைகளை ஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கப்படும் பட்சத்தில் பொங்கல் பரிசு டோக்கன் அடுத்த வார இறுதியிலிருந்து, பெரும்பாலும் 25ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2022ஆம் ஆண்டு மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இதனையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது. அதோடு 2022ஆம் ஆண்டு வழங்கப்படாத 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு கரும்பு வழங்கப்படும், ஆனால் வெல்லம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள், சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் என்று எல்லோருக்கும் இந்த பணம் வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்த ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இதற்காக 238 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட உள்ளதாகவும் அறிவிப்புகள் வெளியாகிருக்கிறது. ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 என்ற அடிப்படையில் டோக்கன் வழங்கப்படும். அதே நேரம் தேதி இருக்கும் அந்த நாளில் மட்டும் சென்று நீங்கள் பரிசு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும், வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகையா 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது. அதே சமயம் மகளிர் உரிமை தொகை அது 10ஆம் தேதிக்கு முன்னரே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஸோ மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு 2000 ரூபாய் இந்த பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை சம்பந்தமா என்ன அறிவிப்பு வெளியே இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகை 2025க்கு வழங்குறது சம்பந்தமா தமிழக அரசு மூலமா ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா, இந்த 2025க்கான பொங்கல் பரிசுல 1000 ரூபாய் வழங்கலாம். அது கூட 4-5 பொருட்கள், பொங்கல் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2022ல 21 பொருட்கள் கொடுத்தாங்க. 2023ல குறைந்த பொருட்கள் கொடுத்து அதுக்கு பதிலாக 21 பொருட்கள் கம்மியாச்சுல. ஸோ அதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 2024லையும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. ஸோ இதை தொடர்ந்து 2025லையும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போன வருஷம் மாதிரியே ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வங்கி கணக்கில் வரவு வைக்கலாமா, அதாவது ரேஷன் அட்டைதாரர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட குடும்ப தலைவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சிலருக்கு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு அவங்களுக்கு போய் சேரும். சப்போஸ் அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா இது ரிஸ்க் ஆகிடும், அவங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது ஆலோசனையில கொஸ்டின் மார்க்கா வச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ 90% நேரடியா
கொடுக்கறதா தான் 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு கொடுக்கறதா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுகள் எடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கான ஆணை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா 25ஆம் தேதிக்கு மேலே அதுக்கான டோக்கன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோக்கனில் வந்து ஒரு 4 நாட்கள் கணக்கில் இருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த கணக்கு அடிப்படையில் வந்து உங்களுக்கு இந்த நாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்தந்த நாட்களில் வந்து நீங்கள் போய் உங்களுடைய பரிசு பொருட்களை வாங்கிக்கலாம், அதுக்கான அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அறிவிப்பு வெளியே இருக்குது. ஆனால் இதில் என்ன குட் நியூஸ் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து 2023 செப்டம்பர்ல இருந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருப்பீங்க. 2023 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே நிறைய பேருக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வாங்கியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஸோ பொங்கல் வர போகிறதுனால அந்த 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்குவாங்க. ஸோ இதுக்காக வந்து மகளிர் உரிமை தொகை வந்து முன்னதாகவே கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்திலே வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துருவாங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ஜனவரி மாதத்தோட ஓப்பனிங்கில் கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10ஆம் தேதிக்கு மேலே வந்து டோக்கன் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதியே சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 25ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், இல்லை அப்படின்னா 7ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் வந்து வழங்குவாங்க. இது வந்து எல்லா தமிழகத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்குமா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். 25ஆம் தேதி வந்து சில பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பக்கம் வந்து ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வரைக்கும் வந்து டோக்கன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டோக்கன் வந்து எப்படி போன வருஷம் வந்து டோக்கன் வந்து இந்த டேட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள்லேருந்து 8 நாட்கள் வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, டோக்கன் மூலமாக கொடுக்க போகிறாங்களா என்ன ஏது அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. இப்போதைக்கு இந்த அறிவிப்பு மட்டும்தான் வெளியாக இருக்குது. ஸோ அந்த டோக்கன் கொடுக்குறாங்களா, அது எந்தெந்த தேதியில் கொடுக்குறாங்க, அதே மாதிரி எப்போ வரைக்கும் டோக்கன் கொடுப்பாங்க. வெளியூர்லலாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கினாதான் உங்களுக்கான பரிசு பொருட்கள் அது போக ரொக்கம் எல்லாமே கிடைக்கும். ஸோ டோக்கன் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொங்கலோட அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது போக நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ டோக்கன் கொடுக்குறாங்க, ஸோ அது எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், எந்த தேதி வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லிடுவோம். ஸோ உங்களோட டோக்கனெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் 5 நாள் கிட்டத்தட்ட 4 நாள், அதாவது மினிமம் 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 நாளில் உங்களுக்கு எந்த நாள் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த நாள் போய் வாங்கிக்கலாம். சப்போஸ் இந்த 4 நாள்லையுமே வாங்க முடியல, ஃபஸ்ட்டு 3 நாளில் வாங்க முடியல, எனக்கு டோக்கன் அந்த தேதியில் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னா சில பேர் வந்து போன வருடம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 4வது நாள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இருக்காது, அந்த டைமில் போய் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பொருட்கள் வந்து மீதி இருந்துச்சு அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட டோக்கனை வந்து 4வது நாள் கடைசியில் கூட கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பொருள் பற்றாக்குறை வந்துச்சு, ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா நீங்கள் வந்து பொருள் வாங்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 4 நாட்கள் வந்து பொருட்கள் வழங்குவாங்க. ஸோ அதுக்கான டோக்கனை வந்து இந்த மாதம் 25ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வழங்கிடுவாங்க. ஸோ அது வழங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கன் வந்து விநியோகம் வந்து எவ்வளோ டோக்கனோ, அதாவது அந்த ரேஷன் கடையில் எவ்வளோ டோக்கன் இருக்கோ அதுக்கான டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் தேதி குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த தேதி அடிப்படையில் உங்களுக்கு பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 1000 ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான அரசாணை வந்ததும் கம்பல்சரி உங்களுக்கு 1000 ரூபாய் அது கூட பொருட்கள் வந்துடும். ஸோ இந்த இடம் வந்து வெல்லத்துக்கு பதிலாக கரும்பு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு மட்டும் இருக்காது, மீதி எல்லா ரேஷன் கார்டுக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.